அபிஷேகம், எங்க உள்ளங்களை ஆற்றி தேற்றுகிற ஒரு அபிஷேகம். ஆண்டவரே, இங்க நீங்க அசைவாடுங்கப்பா. அப்படியே ஒரு ஜெபமாக கேட்போம். ஆண்டவரே, என் மத்தியில நீங்க அசைவாடுங்க. உங்க அசைவுகளை நான் உணரணும் ஆண்டவரே. இந்த அதிகாலை ஜெபத்துல என் ஆவிக்குரிய தரத்தை உயர்த்தி தாங்கப்பா. என் ஜெப வாழ்வை அதிகப்படுத்தி தாங்க ஆண்டவரே. என்னோட ஆவிக்குரிய உலகத்துக்கு நேராக நாங்க டியூன் பண்ணுகிறோம் அப்பா. ஆவிக்குரிய உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்க்க எங்க கண்களை திறந்தருளும். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, கூப்பிடுவோமா? அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கேட்போமா? பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப அப்படியே எழுந்து நின்று தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேகத்தை
வாருமே. அலங்கரியுமே அலங்கரியும் வாரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. அலங்கரியும் வாரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. தந்திடுமே தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. அசைவாடும் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய, இந்த இடம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இடம் அசைந்தது போல இந்த காலை வேளையில B2B சபை அசைக்கப்படுவதாக. அசைவாடும் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய. கேளுங்க, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. திரும்ப இடம் அசையன்னு கேளுங்க, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அப்பா அசைவாடும் கேட்போமா? ஆண்டவரே, என் மேல ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியே, அசைவாடும் ஆவியே, நிரப்பிடுங்க 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 என்னையே, நிரப்பிடுங்க. கேளுங்க, இந்த காலை வேளையில ஏசப்பா, நிரப்பிடுங்க என்னையே, உங்க ஆவியே அபிஷேக
இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே அந்த அனுபவம் வேணும்பா. இனிதான் சாய்ந்திடவே என் கவலைய மறக்க உங்க மார்பு வேணும் ஆண்டவரே. உங்க மேல சாய்ந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. நானும் ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் சமூகத்திலே. நானும் ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் சமூக. ரெண்டு கரத்தை உயர்த்தி சத்தத்தோடு ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் சபரகதரபாவியானவரே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அல்ல நீ பாஷ வாய்களை திறந்து ஓ ரபலகதரபா ஷகதரபரி பலகதரபா ஓ ஹalleluya ரகதரபா ஷேதரபா. Thank you Jesus. ரபா ஷகதரபா. நல்ல வாய்களை திறந்து பேசுவோமா? ஒரு புதிய மகிமை. Hallelujah, riba bala dara gala bala dara ba, shagara bala dara gala bala dara bala dara gala bala dara gala bala dara ba, ragala mana dara kabagala dara bala. நல்ல வாய்களை திறந்து அபிஷேகம் நிறைவா இருக்கு. அபிஷேகம் நிறைவா இருக்கிற இந்த நேரத்தில் நல்ல வாய்களை திறந்து நீங்க விடுதலையோடு அந்நிய பாஷைகளை பேசுங்க. விடுதலையோட அந்நிய பாஷையில பேசுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ரீபா கரா பாலா தரா ஷகரா பாலா தரா பாலா தரபா ரெமனா துராகலா தரபா. உங்க வீட்டுக்குள்ளாக தேவ அக்னியின் பிரசனம், உங்க வீடுகளுக்குள்ளாக தேவ அக்னியின் பிரசனத்தை நாளை கர்த்தர் நிரப்புகிறார். உங்க வீடை கர்த்தர் அக்னியின் பிரசனத்தினால நிரப்புகிறார். உங்க தலையில புதிய எண்ணெயை ஊற்றுகிறார். God is pouring a new oil on your head. God is pouring new oil on your head. உங்க தலை மேலாக புதிய அபிஷேகம். yes yes receive பண்ணுங்க, receive பண்ணுங்க. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். ரபலா துரா கலதரபா. ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி நம்ம உட்கார்ந்து கொள்ளுவோம். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஜெபத்தை நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எபேசியர் நிருபத்தை பார்த்தோம். நேற்றுக்கு பிலிப் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தில் உள்ள தன்னுடைய சபைக்கு ஜெபித்த ஜெபத்தை பார்த்தோம். இன்றைக்கு நம்ம கொலோசியர் சபைக்கு பவுலாகிய அப்போஸ்தலன் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்க போகிறோம். ஆமென். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். கொலோசியர் 1:9 11 வசனம். எனக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ரெவலேஷனை கர்த்தருடைய ஆவியானவர் தரப்போகிறார். ஆமென். ரொம்ப வல்லமையான ஒரு வெளிப்பாடு. இது என்னன்னா the northern army of God. ஆமென். the northern army of God. வட திசையில் உள்ள தேவனுடைய சேனை. சொல்லுங்க, வட திசையில் உள்ள தேவ சேனை. திரும்ப சொல்லுங்க, வட திசையில் உள்ள தேவ சேனை. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், நேரடியிலே பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் ரெவலேஷனை கர்த்தருடைய ஆவியானவர் தரப்போகிறார். வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். இது நிமித்தம்
நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து பவுல் அதை தான் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் சபையில இருக்க ஜனங்களுக்கு எது விருத்தி அடையணுமா? பணம் விருத்தி அடையணும், வீடுகள் விருத்தி அடையணும், வாகனங்கள் விருத்தி அடையணும், நகைகள் விருத்தி அடையணும். அந்த மாதிரி ஜெபிக்கல. அதெல்லாம் நல்லதுதான். அதெல்லாம் இல்லாம நம்ம ஒன்றும் குடிசையிலையும் ரோட்லையும் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. இந்த உலகத்துல உயர்வாய் வாழணும். ஆனா எல்லாத்த காட்டிலும் பவுல் என்ன ஜெபிக்கிறார்னா, என் ஜனங்கள் எதுல விருத்தி அடையணுமா? தேவனை அறிகிற அறிவு. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் தேவனை அறிகிற அறிவிலே, உம்மை அறிகிற அறிவிலே நான் வளர விருத்தி அடைய கர்த்தனுக்கு கிருபை தாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, வாசிங்க. கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். எப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக பாத்திரராய் நடந்து கொள்ள முடியும்னா அவன் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்தாதான். only when you grow in the knowledge of God you can walk worthy of God. தேவனுக்கு பிரியமாய் ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்படி வாழ முடியும்னா தேவனை அறிகிற அறிவும் பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆமென். அப்போ வேதத்தை எவ்வளவு அறிந்து கொள்கிறீங்களோ, வேதத்தின் அறிகிற அறிவின் மூலமா கடவுளை எப்படி புரிந்து கொள்கிறீங்களோ அவ்வளோ தேவனை நீங்க அறிந்து கொள்கிறீர்கள். அப்போ தேவனை அறிகிற அறிவுல வளரும் பொழுது, வேதத்தை அறிகிற அறிவுல வளரும் பொழுது உங்களோட நடக்கையும் தேவனுக்கு எப்படி இருக்குதான்? பிரிதாய் மாறுகிறதா. அப்புறம் தொடர்ந்து வாசிங்க. சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு, பொறுமையும் சந்தோஷமும் நீடிய சாந்தம் உண்டாவத்தக்கதாக மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இதெல்லாம் ஜெபம் பண்றார். இப்ப இந்த இவ்வளவு பெரிய ஜெபத்தை பார்க்கிறோம். 11வது வசனத்திலிருந்து, மன்னிக்கிறோம், 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பவர்ஃபுல் பிரேயரை பண்றார். இதெல்லாம் எடுத்து ஒரு 10 வாரம் பிரசங்கம் பண்ண வேண்டிய அளவுக்கு சத்தியங்களை உள்ள அடங்கி இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றேன். இந்த ஜெபத்தோட மைய கருத்து என்னன்னா, இவர்கள் தேவனை அறிய வேண்டிய அறிவை வளரணும். ஆமென். இதுதான் கிரக்ஸ், இதுதான் அதோடைய நட்ஷல், புல் சை அப்படின்றோம்ல, இதுதான் மெயின் விஷயம். என்னன்னா தேவனை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவுல வளர்ந்தா சந்தோஷம், பொறுமை, நீடிய சாந்தம், அப்போ ஒரு மகிமையான வாழ்க்கை, ஒரு வல்லமையான வாழ்க்கை வாழ்ந்திட முடியும். சொல்லுங்க, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் தேவனை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும் ராஜா. சரி, இன்னைக்கு தேவனை அறிகிற அறிவில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியில நம்ம வளர போகிறோம். நிறைய காரியத்தை குறித்து தேவனை அறிகிற அறிவு இருக்கிறது. பட் இம்பார்ட்டன்ட்லி இன்னைக்கு முக்கியமாக தேவ தூதர்களை குறித்து ஒரு அறிவுல நம்ம என்ன பண்ண போறோம்? வளர போகிறோம். வாசிப்போம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 14:13-14. இங்க பாருங்க, லூசிஃபரே டெம்ப்டேஷன் பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் பரலோகத்துல இருக்கு. லூசிஃபர் வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அவர் விழுங்குறாருல, அவருக்குள்ள பெருமை வந்து விழுகிறார்ல. எதனால அவருக்குள்ளாக அப்படி ஆச்சுன்னா, லூசிஃபரை டெம்ப்ட் பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் இருந்திருக்கு. என்ன விஷயம் பாருங்க, வாசிங்களேன். ஏசாயா 14:13-14. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். அப்போ இவருக்கு என்னன்னா, அந்த வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்து அந்த ஒரு குரூப் இவரை சேவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். லூசிஃபர் வந்து ஆண்டவருக்கு நெக்ஸ்ட் எல்லாம் கிடையாது. லூசிஃபரை காட்டிலும் பெரிய ஆளுகளா இருக்கிறாங்க. லூசிஃபருக்கு என்னன்னா, இந்த ஜனங்கள்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், இந்த ஜனங்கள்லாம் எனக்கு என்னவா இருக்கணும்? அடிமைகளா இருக்கணும், இவங்க வந்து என்னை ஆராதிக்கணும்னு விரும்புறார். அப்போ ஏதோ ஒரு காரியம் அந்த வடபுறத்தில் உள்ள ஒரு தூதர்கள் கூட்டத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. லூசிஃபரிலும் மேலான ஒரு தூதர்கள் இருக்கிறார்கள். லூசிஃபர் தான் ஹையஸ்ட். அவருக்கு கீழே காப்ரியல், அவருக்கு கீழே மீகாவேல், அப்படிலாம் கிடையாது. லூசிஃபரை காட்டிலும் பெரிய ஆட்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க. இவன் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் கொடுத்தனால கொஞ்சம் ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. நான் சின்ன வயசா இருக்கும்போது சண்டே ஸ்கூல்லாம் அப்படிதான் சொல்லித்தாங்க. லூசிஃபர் தான் பயங்கரம், அப்புறம் இருக்கிறோம் மீகாவேலு, அப்புறம் யாரு காப்ரியேலு, அப்புறம் உரியேல், அப்புறம் ரஃபேல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தூதர்களை சொன்னாங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது வேதத்தை படிக்க தான் புரியுது, இவர்களையும் பார்க்கலும் மேலான ஒரு குரூப் இருக்காங்க. அந்த குரூப் பேர் என்னன்னா, வட திசையில் உள்ள ஆராதனை கூட்டம்.
ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆராதிக்கிறவர்கள் லூசிஃபரை காட்டிலும் பவர்ஃபுல்லானவர்கள். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறவர்கள் லூசிஃபரை காட்டிலும் பவர்ஃபுல்லானவர்கள். சாதாரணமா நடத்துறாதீங்க. வேதம் சொல்லுது, அவர்கள் துதி செய்ய தொடங்கின உடனே எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டி மாண்டு கொண்டார்கள். ஆராதனை என்பது ரொம்ப பவர்ஃபுல். அதனாலதான் ஆராதனைக்கு நேரமா வந்துடணும். 9 மணினா 8:50 உள்ள வந்து அன்னி பாஷையில ஜெபம் பண்ணி உங்க ஆவியை சார்ஜ் பண்ணணும். அப்ப அந்த ஆராதிக்கும் போது, துதித்து ஆராதிக்கும் பொழுது அப்படியே அக்னி வெளியே வரும், உள்ள இருக்க ஜீவன் நதி வெளியே வரும். ஆமென். இப்போ இந்த பிசாசு எதுக்கு ஆசைப்படுறான்னா, அந்த வட திசையில் உள்ள எதுக்கு ஆசைப்படுகிறான்? வட திசையில் உள்ள ஆராதனை கூட்டம். சொல்லுங்க, நார்தன் ஆர்மி. நார்தன் ஆர்மி, வட திசையில் உள்ள சேனை. வட திசையில் உள்ள சரி, சேனை. இப்போ தூதர்களில் 2 காரியம் இருக்கு. ஏன் தூதர்களை பத்தி நம்ம படிக்கணும்? 2 காரியம் இருக்கு. ஒன்னு, இந்த லூசிஃபரே ஆசைப்படுற ஒரு குரூப் ஒன்னு இருக்கு. 2வது, நம்ம ஏன் தூதர்களை படிக்கணும்? லூசிஃபருக்கு ஆசை வந்தா வரட்டும் பிரதர், எனக்கு என்ன பிரதர் வரணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். என்ன காரணம்னா 2 காரியம். ஒன்னு, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தூதர்களை என்னவாய் கொடுத்திருக்கிறாரா? வேலைக்காரர்களாய் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரர் தூதர்கள். அப்ப இனிமேல் அவர்கள் தேவ தூதர்கள் அல்ல, ஜெபேஸ் தூதர்கள். அந்த மாதிரி உங்க பேரை சொல்லிக்கணும். பாருங்க, அப்படியே தான் வேதம் சொல்லுது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே தூதர்களை பத்தி ஒரு பவர்ஃபுல் வேர்டை சொல்கிறார். மேத்யூ 18:10. ஹல்லேலூயா. வாசிங்க, மத்தேயு 18:10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கர்த்தர் சொல்றார், இந்த சின்ன பிள்ளைகளை சாதாரணமா நினைச்சிடாத, இவங்க கையில காசு இல்ல நினைச்சிடாத, இவங்களுக்கா பெருசா ஒண்ணுமில்ல நினைச்சிடாதீங்க. இந்த சிறியவர்களில் ஒருவனிலும் என்ன நினைச்சிடாத? அற்பமா, கேவலமா நினைச்சிடாத, சாதாரணமா நினைச்சிடாத. ஏன் நினைச்சிடாதையா? வாசிங்களேன். அவர்களுக்குரிய தேவதூதர்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள். அப்போ ஒவ்வொருவர்களுக்கும் என்ன இருக்கிறார்கள்? ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு தேவ தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு தூதரை வைத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அப்போ உங்களுக்குன்னு ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? தொடர்ந்து வாசிங்க. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே பரமபிதாவை, தகப்பனை, பிதாவாகிய தேவனை அவர்கள் தரிசிக்கிறார்கள் என்று எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்றார். ஏன் ஜாக்கிரதையா இருன்றார்னா, இந்த சின்ன பசங்க இவங்க ஏழைக, இவங்களுக்கு ஒண்ணுமில்ல அப்படின்னு நினைச்சிடாதப்பா. இவங்களுடைய தூதர்கள் பிதாவை எப்பொழுதும் என்ன பண்ணுகிறார்கள்? தரிசிக்கிறார்களாம். உங்களுக்கு எனக்கும் தெரியும், தூதர்கள் பிதாவை எதுக்கு தரிசிக்கிறார்கள். இப்போ 2 வாரத்துக்கு மட்டும் தான் யோபு புஸ்தகத்தை வாசித்தோம். யோபு புஸ்தகத்துல தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற நாட்கள் வந்துதான். அப்போ நான் நினைக்கிறேன், மாசத்துல ஒரு தடவையோ இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ என்னன்னு தெரியல, என்னைக்கோ ஒரு நாள் அனைத்து தூதர்களும் யாரை போய் சந்திக்கிறார்கள்? பிதாவாகிய தேவனை சந்திக்கிறார்கள். கூட எவனும் போறான், அவனும் போறான். இந்த எரிச்சல் வைத்தறிச்சல்காரனும் கூட போறான் இல்லையா? அவனும் போறான். இப்போ தேவ தூதர்கள் போய் சந்தித்து என்ன பண்றாங்க? கணக்கு ஒப்புவிக்கிறாங்க. இப்போ பெரியசாமி பிரதரோட தூதர் போய் சொல்லுவார், ஆண்டவரே, பெரியசாமி பிரதர் இப்படி இருக்கிறார், அவருக்கு இவ்வளவு பெரிய எதிரிகள் இருக்காங்க, இவ்வளவு பெரிய ஆதரவாளர்கள் இருக்காங்க, இதெல்லாம் அவர்களுக்கு செய்யறாங்க, அசுத்தாவி என் சகோதரனுக்கு விரோதமா இந்த காரியத்தை பிளான் பண்றான் அப்படின்னு உங்க லைஃப் அப்படியே போய் என்ன பண்ணிடுவாரு? பரலோகத்துல ரிப்போர்ட் பண்ணுவார். சொல்லுங்க, ஏஞ்சல்ஸ் ஆர் மை ரிப்போர்ட்டர் டு ஹெவன். தூதர்கள் என்னை குறித்து குறிப்புகளை எடுத்து பரலோகத்தில் சொல்லுகிறார்கள். ஒளிவும் இல்ல, மறைவும் இல்லை, எல்லா விஷயமும் பரலோகத்துக்கு கரெக்டா தெரியுது. ஓகேவா? அப்போ இந்த உலகத்துல நீங்க தனியா இல்ல, இந்த போராட்டத்துல நான் மட்டும் தனியா இருக்கேன் அப்படி நீங்க சொல்லிட அவசியமே இல்ல. இன்னையிலிருந்து அந்த எண்ணத்தை விட்டு விலகிடுங்க. உங்களுக்கு ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தூதன் சும்மா இல்ல, ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் உங்களுக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்பும் போது கர்த்தர் பட்டுன்னு மண்டையில கொட்டுறார். ஏன் கொட்டுறார் தெரியுமா? உங்க தூதன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். ஆமென். சொல்லுங்க, மேலிடத்துல கம்ப்ளைண்ட் போயிருச்சு. மேலிடத்துல கம்ப்ளைண்ட் போயிருச்சு. அவ்வளவுதான், விஷயம் சாதாரணமா இருந்துடாது. பிதா முடிவு எடுத்தாருன்னா அவ்வளவுதான், அழிஞ்சே போயிடும். சரி, இப்ப இந்த வட திசையில் உள்ள தூதர்கள் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? லூசிஃபரே பார்த்து வயிறு எரிச்சவன், லூசிஃபரே டெம்ப்டேஷன் பண்ண இந்த வட திசை தூதர்கள் யார்? ஒரு 5 விதமான காரியத்தை எடுத்து காண்பிக்கிறோம். முதலாவது வாசிப்போம். இப்ப எதுக்கு இது
காண்பிக்கிறேன்னா, இந்த மாதிரி தூதர்கள் கூட நமக்கு உதவிக்கு வருவார்கள். ஆமென். தூதர்களில் நிறைய ரேங்க்ஸ் இருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தூதர்கள் வேற, இப்ப இந்த வட திசையில் உள்ள தூதர்கள் வேற. இந்த வட திசையில் உள்ள தூதர்கள் அவர்களும் நமக்காக வந்து என்ன பண்ணுவார்களாம், உதவி செய்வார்கள். நம்பர் 1 வட திசையின் தூதர்கள் யாரு? ஏசாயா 63 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஒரு தூதர் இருக்கிறாருங்க. அந்த தூதருடைய பேர் என்னன்னா, the presence of his angel of his presence. ஆமென். இந்த தூதன் வரும் பொழுது பரலோக பிதா இருக்கு இல்லையா, பிதாவுடைய சிங்காசனம் இருக்கு இல்லையா, அந்த சிங்காசனத்தை பிரசன்னத்தை அப்படியே கொண்டு வந்து தருவார். நீங்க பரலோகம் போக வேண்டாம், பிதாவை உடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு. அந்த தூதன் வந்துட்டார்னாலே அந்த பரலோகத்தின் அந்த சிங்காசனத்தின் பிரசன்னத்தை அப்படியே கொண்டு வந்து தருவார். இவரோட பேர் என்னன்னா, சமூகத்தின் தூதனானவர். ஏசாயா 63:9 சமூகத்தின் தூதனானவர். ஆமென். ஹல்லேலூயா. சாதாரண தேவ தூதர்கள் அல்ல. அதனால தான் பாருங்க, இங்க உட்கார்ந்து நீங்க ஆராதிக்கிறீங்க, நம்ம இங்க பாட்டு பாடணும். இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மாத்திலே, அப்படியே கண்களை மூடி ஆராதிக்கும் போது சரீரம் ஒரு மாதிரி உணர்வு உண்டாகுதுல்ல. யோபு கூட சொல்லுகிறார், உம்முடைய ஆவி கடந்து போகும் பொழுது என் மயிர்கள் சிலிர்த்தன அப்படின்னு சொல்றாருல. அதுதான் இந்த தூதன் வருகிறார். அப்ப பாருங்க, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்த தகப்பனை நாம் ருசி பார்க்கும்படியாக பரலோகத்தில் இருக்கிறவர்களே ஒருவரும் சேரக்கூடாதவருடைய பார்க்க முடியாதா? இங்க லூசிபர் கதறாருல, ஏசாயா 14 அதிகாரத்துல தேவனுடைய சிங்காசனத்துக்கிட்ட நான் போய் உட்காருவேன்னு சொல்றாருல. அவருக்கே தெரியல தேவ சிங்காசனம் எங்க இருக்குன்னு, எங்கதான் தேவன் இருக்காரு அவனுக்கே தெரியல. அப்போ யாரும் கண்டிடாத, யாரும் பாத்திர முடியாத மகா வல்லமை நிறைந்த தகப்பனுடைய பிரசன்னத்தை இந்த பூலோகத்துல பாவ மனிதர்களாயிருக்கிற நம்மை, உங்களுக்கும் எனக்கும் அந்த throne room of God, தேவனுடைய பிதாவின் சிங்காசனத்தை அனுபவிக்க ஒரு கிருபை வந்து பாத்தீங்களா, அதுதாங்க பிரசன்னத்தின் தூதனானவர். நான் விசுவாசிக்கிறேன், இப்பொழுது இந்த பிரசன்னத்தின் தூதனானவர் இங்கே இருக்கிறாருங்க. அதனாலதான் நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது இவ்வளவு ஏசி போட்டு இருந்தாலும் ஒரு திடீர்னு ஒரு அனல் உண்டாகுது பாத்தீங்களா, அதுதான் அந்த பிரசன்னத்தின் தூதனானவர். நல்ல வாய்களை தொடர்ந்து டிக்ளேர் பண்ணுங்க, பிரசன்னத்தின் தூதனானவர் என்னை நிரப்பணும் ஆண்டவர். ஆமாப்பா, பரலோக பிரசன்னத்தை இந்த பூலோகத்திலே நான் அனுபவிக்கணும். I want to experience the heavens glory here on this earth. இந்த பூலோகத்திலே பரலோகத்தின் மகிமையை நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே. ஜோமனுங்க ஆன்லைன்ல தேவ பிள்ளைகளே, உங்க வீடுகளுக்குள்ளாக அந்த பிரசன்னத்தின் தூதனானவர் வருகிறார். எங்க சபையில் அவ்வளோ மகிமையான பிரசன்னம். ரகபகலதரபா ஷபரதுரபலதரபா ரெமானாத ரகலதரகலதரா, அந்த பிதாவின் சமூகம், பிதாவின் சமூகம். ஒவ்வொரு முறை இந்த தூதர்கள் வரும் பொழுது பிரசன்னத்தை கொண்டு வந்து தரும் பொழுது அது என்ன பிரசன்னத்தை தருகிறார்கள்னா, the throne room of God, பிதாவின் சிங்காசனம். பிதாவின் சிங்காசனம். தேவ பிள்ளைகளே, இப்ப நீங்க இருக்கிற இடம் பிதாவின் சிங்காசனம். நல்ல கரங்களை உயர்த்தி அதை அனுபவிக்க கிருபை தாங்க, அதை அனுபவிக்க கிருபை தாங்கன்னு கேளுங்க. let me experience the presence of the Father. அப்பா, உம்முடைய சமூகத்தை நான் அனுபவிக்க வேண்டுமே, உம்முடைய சமூகத்தை நான் அனுபவிக்க வேண்டுமே. என் வாழ்க்கையில உம்முடைய சமூகத்தின் தூதனானவரை தாங்க, என் வாழ்க்கையில உம்முடைய சமூகத்தின் தூதனானவரை தாங்க. ரபகா ரபலதரா, நான் நடக்கும் பொழுது என்னை சுத்தி ஒரு 20 மீட்டருக்கு தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். ரபகா ரபலதுரா பலதரகலமனந்தரபா, சமூகத்தின் தூதனானவர், சமூகத்தின் தூதனானவர். ரிபா பலதுரா பலதரா, உங்களுடைய பிசினஸ்ல சமூகத்தின் தூதனானவர், உங்க குடும்பத்தில் சமூகத்தின் தூதனானவர். ஆமென். உங்க பிள்ளைகள் வாழ்வில சமூகத்தில் ரிகபகலதரா பலதரபா சமூகத்தின் தூதனானவர், உங்க சபைக்குள்ளாக சமூகத்தின் தூதனானவர். தேவன் நம் சபையில எழுந்திருக்கிறார், தேவன் சபையில எழுந்தருளுகிறார். ரீபா காலாதாரா, கர்த்தர் எழுந்தருளும் போது எதிரிகள் சிதறடிக்கப்படுகிறார்கள், எதிரிகள் சிதறடிக்கப்படுகிறார்கள். ரீபாலா தூராபா காலாதாராபா, சமூகத்தின் தூதனானவர் நம்மளை நிரப்புகிறபடியால் நல்ல 2 கரங்களை தட்டி ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பாருங்க, இந்த சமூகத்தின் தூதனானவர் உங்க மத்தியில வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் நீங்க பிதாவின்
பிரசன்னத்தை அனுபவிக்கிறீங்க. அல்லேலூயா. ரிபபபல தரகலபல தரகல. நல்லா அன்னி பாஷை பேசுங்க. ரபல துரபல தரகலபல. அந்த பிரசன்ஸை கூட்டுங்க, அந்த பிரசன்ஸை கூட்டுங்க. அன்னி பாஷையில பேச பேச அந்த மகிமை உங்களுக்குள்ளாக கூட்டப்படும். ரிபல துரபகல தரபல கலபல தரபா. ஷபரபல கலபல துரபல தரகலபல தரபா. ரிபபகல பல தரகலபல துரகல பல தரகலபல. ஷபரபல பல பல தரகலபல தரபா. எஸ் எஸ் எஸ். என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீங்க? உங்க சரீரத்துல வித்தியாசமான உணர்வை உணர்ந்தீங்கன்னா கரங்களை தட்டி ஏசப்பாக நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. இப்ப இந்த சமூகத்தின் தூதனானவர் வந்தோட என்ன நடக்குமா? வாசிங்க. ஃபர்ஸ்ட் தேவனுடைய பிதாவின் சிங்காசனத்தின் பிரசன்னத்தை உணர்றீங்க. ரெண்டாவது என்ன நடக்குமா? வாசிங்க 9வது வசனத்தை. ஏசாயா 63:9. ஐசாயா 63:9. அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி. ஐசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் சமூகத்தின் தூதனானவர் என்ன பண்ணுகிறார்? ரட்சித்தார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் யார் நெருக்கப்படுகிறார்? அவரும் நெருக்கப்படுகிறார். அந்த சமூகத்தின் தூதனானவர் என்னன்னா ரொம்ப இமோஷனல் ஏஞ்சல். அப்படியே நீங்க அழுகும் போது அவரும் அழுவார், நீங்க காயப்படும் போது அவரு காயப்படுவார். அதனாலதான் பாருங்க தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஜெபத்தில் அழுகும் போது திடீர்னு ஒரு ஆறுதல் உண்டாகும். பார்த்துருக்கீங்களா? யாரோ நம்மளுடைய தோல்ல தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும், யாரோ நம்ம கூட பேசுற மாதிரி இருக்கும்ல. மனுஷங்க காயப்படுத்தும் போது நான் உங்க கூட இருக்கிறேன்ற மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ள உண்டாகும் தெரியுமா? யாரோ நம்ம வீட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். எப்பெல்லாம் நான் சொல்றேன் பாருங்க, என் வாழ்க்கையில நான் தனிமையாக்கப்பட்டு வேதனையோடு இருக்கும் பொழுது நான் ஆண்டவரேன்னு உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது அப்படியே அந்த முன்னாடி ரூம்ல யாரோ நடக்கிற மாதிரி இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய சமூகத்தின் தூதனானவர். அவர் சொல்றாரு, நீ வேதனை படுற நானும் படுறேன், நீ கண்ணீரோட இருக்க நானும் கண்ணீரோட இருக்கேன். அதனாலதான் சொல்றாரு, அவர் உங்களை எல்லா வேதனையிலிருந்து உங்களை என்ன பண்ணுகிறாரா? ரட்சிக்கிறார். This angel is an emotional angel. இந்த தூதர் உணர்ச்சி பூர்வமானவர். நீ கண்ணீர் சிந்தும் போது அவர் கண்ணீர் சிந்துறார், நீ துயரப்படும் பொழுதும் அவர் துயரப்படுகிறார். நீங்க மன அழுத்தத்துக்குள்ளாக போகும் பொழுது அவரும் மன அழுத்தத்துக்குள்ளாக போகிறார். ஐயோ என் மகன் இப்படி பாடுபடுகிறானே, என் மகன் இப்படி பாடுபடுகிறானேன்னு சொல்லி உணர்ச்சி பூர்வமாய் உங்களோடு கூட உங்க உணர்ச்சியோட இணைந்தவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க கண்ணீர் வீணா போகதில்லை. வேதத்துல வாசிக்கிற வெளிப்படுத்தல நீங்க சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீர்களையும் பரலோகத்துல பிதாவுக்கு முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்திருக்கப்பட்டிருக்கான். யார் இந்த கண்ணீரை கொண்டு போய் கொட்டது? அவருடைய சமூகத்தின் தூதனானவர். The angel of his presence. The angel of his presence. அவர் சமூகத்தின் தூதனானவர் பிதாவின் சமூகத்துல உங்களுடைய கண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். அவர் உங்களை விடுவிக்கிறார். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே சமூகத்தின் தூதனானவர் என்னுடைய எல்லா கண்ணீர்களிலிருந்து என்னை விடுவிப்பார். என்னுடைய எல்லா கடன்ல இருந்து என்னை விடுவிப்பார். எல்லா ரகசிய கட்டுகளிலிருந்து என்னை அறுப்பார், என்னை விடுவிப்பார். இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலையினால் எல்லா கரங்களை தட்டி சமூகத்தின் தூதனத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த நார்தன் ஏஞ்சல்ஸ். அல்லேலூயா. வட திசையில் உள்ள அந்த ராணுவத்துக்கு இரண்டாவது தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த தூதர்களின் பேர் என்ன தெரியுமா? வாசிப்போம். யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம். அரமனந்துரபா. யாத்திரையாகமம் 23:20 வாசிங்க. 23:20 23 வரைக்கும் வாசிப்போம். வழியில் என்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இந்த தூதன் என்ன பண்ணுவாராம்? வழியிலே உன்னை காக்குவதற்கும். ஃபர்ஸ்ட் உனக்கு ப்ரொடெக்ஷன். ரெண்டாவது என்னன்னா, நான் உனக்கு ஆயத்தம் பண்ண ஸ்தானத்தை என்ன பண்ணுவாராம்? உன்னை கொண்டு போய் சேர்க்கிறார். ஆமா, ரெண்டு காரியங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாதுகாப்பு, ரெண்டாவது என்ன பிளான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறாரோ அந்த பிளானை நீங்க அடையும்படியாக இந்த தூதர் கொண்டு போய் உங்களை ரீச் பண்ணுவார். நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஆனா எல்லா டிஸ்டர்பன்ஸ்லயும் டிஸ்ட்ராக்ஷன்லயும் இந்த தூதர் என்ன பண்ணுவாராம்? அந்த டிஸ்டர்பன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் அதை அழிப்பார். உங்களுக்கு எனக்கும் தெரியும், 31 ராணுவங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்ணார். இவர்கள் ஒன்றும் போர் வீரர்கள் அல்ல, இவர் ஒன்றும் பெரிய வீரர்கள் அல்ல, தாவீதை போல வீரர்கள் அல்ல.
சிறு வயதிலிருந்தே கரடியும் சிங்கத்தை பிச்சு தூக்கி போட்டவர்கள் அல்ல, காகிதத்தை பிக்கிறது போல. இவர்கள் 430 வருஷமாக அடிமைத்தனத்தில் வாழ்ந்து ஒரு சூப்பரான அடிமை போல வாழ்ந்தவர்கள். நம்மளுக்கு கிடைச்ச அடிமை அப்படின்ற மாதிரி வாழ்ந்தான். அவ்வளவுதான், அவனுக்கு அடிமைத்தனம் தான் தெரியும். சாப்பாடு போட்டா அடி அடிச்சாலும் வாங்கிக்கிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு வேலை செய்வான். ஆனா இந்த ஜனங்க 30 ராணுவத்தை ஜெயித்து இந்த கானானுக்குள்ளாக போன காரணம் என்னன்னா, இவர்களுக்குள்ளாக ஒரு தூதனை கர்த்தர் கொடுத்திருந்தார். இந்த தூதன் என்ன பண்ணுவான் தெரியுமா? எல்லா யுத்தத்தையும் தானே செய்வார். இந்த தூதன் மாத்திரம் உங்க வாழ்க்கையில இருந்தாருன்னா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிற நோக்கத்தை நீங்க நிறைவேறுகிற வரைக்கும் எல்லா போராட்டத்திலையும் அவரே யுத்தம் பண்ணுவார். அதனால நிறைய நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ அமைதிலாரு, நான் யுத்தம் பண்றேன். ஏன் சொல்றாரு? ஏன்னா அங்க ஒரு தூதன் இருக்கான். There is a fighter angels. சொல்லுங்க, fighter angel. சரி, இந்த தூதன் எப்பேற்பட்டவர் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாதுகாப்பார், அப்புறம் என்ன பண்ணுவாராம்? நம்ம வாழ்க்கை தேவனோட நோக்கத்தை நிறைவேற்றுவாரு. ரெண்டாவது பாருங்க, மூணாவது வாங்க, அப்படியே தொடர்ந்து வாசிட்டு வாங்க. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து, சொல்ற யாருடைய சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து? தூதருடைய சமூகத்துல, தேவ சமூகத்தில் இல்ல. இங்க மோசேட்ட சொல்றாரு, ஒரு தூதன் அனுப்புறேன், அவனை பாதுகாப்பா, அவனை கொண்டு போய் சேர்த்திடுவா பத்திரமா. வடியில எவன் வந்தாலும் பழைய அரைஞ்சு கொண்டு போய் சேர்த்திடுவான். ஆனா ஒன்னு சொல்றேன், அவ சமூகத்தில் என்னவாயிரு, ஜாக்கிரதையாருன்றார். என்னப்பா இது? ஒரு தூதனை பார்த்து மனிதர்கள் பயப்படணுமா? Should Moses fear an angel? மோசே ஒரு தூதனை பார்த்து பயப்படணுமா? மோசே யார்? He was a high level man. மோசே யார்? ஒரு உயர்கட்ட ஆவிக்குரிய மனிதன். என்ன ஆவிக்குரிய மனிதனா? தேவனுடைய முதுகை பார்த்தவன். He saw the backside of God. ஏன்னா வேதம் சொல்லுது, தேவனை முகமுகமாய் தரிசித்து ஒருவனும் வாழ முடியாது. ஏன்னா அந்த மகிமை நம்மளை அழிச்சிடும், அந்த பரிசுத்த மகிமை அழிச்சிடும் நம்மளை. ஆனா தேவன் அந்த மோசேக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். மாம்ச கண்களால் தேவனை பார்த்தவன். இந்த மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஒரு தூதன் காம்பா, அவன் ஒன்னிலும் மேலானவன். யார் அந்த தூதன்? அந்த வடதிசையில் உள்ள ஒரு தூதர். அல்லேலூயா. அந்த வடதிசையில் உள்ள தூதர், நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு அந்த தூதர் இஸ்ரவேல் மேலாக இருக்கிறார்கள். அதனால்தான் இத்தனை 1000 ஆண்டுகள் குண்டு மழை பெய்தும் 1 இன்ச்சு கூட எடுக்க முடியாம கர்த்தர் பாதுகாக்கிறார். ஏன்னா இந்த வடதிசையில் இருந்த ஒரு தூதன் இன்னும் இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறார். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம அந்த தேசத்துக்கு போகிறோம். ஆமென். சபையா போறோம். சரி, வாசிங்களேன், என்ன நடக்கும் பாருங்க. அவனுடைய சமூகத்தில் நீ ஜாக்கிரதையாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. வாசிங்க. அவர் வாக்குக்கு செவி கொடு. அவன் யாருக்கு? எனக்கு செவி கொடுன்னு கர்த்தர் சொல்றதுக்கு பதிலா இப்ப யாருக்கு சொல்றாரு? அந்த தூதனுக்கு ஒழுங்கா கீழ்ப்படின்றாரு சொல்றாரு பாருங்க. அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. ஆமென். அவரை கோபப்படுத்தாதே, உங்க துரோகங்களை இந்த தூதன் என்ன பண்ண மாட்டாரு? பொறுத்துக்க மாட்டார். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 40 வருஷம் பொறுத்துக்கிட்டார். கர்த்தரை திட்டுறாரு, நீ வணங்கா கழுத்து, அடங்கா பிடாரி எல்லாம் சொல்றாரு. ஆனா சொல்றாரு, நான் பொறுமையா இருப்பேன்டா. ஆனா அந்த தூதன் என்ன பண்ண மாட்டான்? பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டான். என்ன பண்ணுவாராம் பாசங்க? என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. என்னுடைய நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அப்ப இந்த தூதனுடைய பேர் என்ன? ஏஞ்சல் ஆஃப் ஹிஸ் நேம். தேவனுடைய நாமத்தை சுமக்கிற தூதன். பா, என்னங்க இது? என்னங்க இது? இயேசு என்பது கூட தேவனுடைய நாமம் அல்ல. இயேசு என்பது கூட தேவனுடைய நாமம் அல்ல. இயேசு என்பது தேவனுடைய சுவாபம். இயேசு என்பது தேவனுடைய சுவாபம். அதனாலதான் இப்படி ஒரு குழந்தை பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன்? அதுதான் என் பேர் இல்ல, அவர் தம்முடைய ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பார். மத்தேயு 1:21 சத்தியத்தை தெளிவா அறிஞ்சுக்கணும். அப்ப தேவன் ஞானம் யாருக்கும் தெரியாது. No one knows the name of God. ஆனா இந்த தூதருக்குள்ளாக தேவனுடைய நாமம் இருக்கு. He has the secret. ஹல்லேலூயா. இந்த தூதருக்குள்ளாக தேவனுடைய நாமம் இருக்கிறது. இந்த தூதன் அடங்கி வந்தார்னா பாருங்க தேவ பிள்ளைகளே, என்ன நடக்கும்னா, உங்களுடைய எதிரிகளுக்கு இரக்கத்தை பாராட்ட மாட்டார். நீங்க முன்னேறி செல்லும் பொழுது யாரோ தடைகளை கொண்டு வந்தார்கள் என்றால், நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது யாரோ உங்களை தடுத்தார்கள் என்றால், இந்த தூதர் என்ன பண்ணுவார்னா இரக்கம் பாராட்ட மாட்டார். ஏன்னா இந்த தூதருக்கு ஒரே வழிதான் தெரியும், உங்களை எப்படியோ கொண்டு போய் தேவன் உங்க வாழ்க்கையில ஆயத்தம் பண்ணியிருக்கிற மகிமைகளை அனுபவிச்சே தீர வைக்க போகிறார். ஆமே. நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில தடைகளை உணர்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில கட்டுகளை உணர்கிறீங்களா? இந்த தூதன் உங்க வாழ்க்கையில வேலை செய்யணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே
ஆண்டவரே என் நாமத்தை அவர் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னீங்களே, அந்த தூதர் எனக்கு வந்து வேலை செய்வாராக. அப்பேற்பட்ட தூதர்கள் எனக்கு வந்து வேலை செய்வார்களாக. ஆமாப்பா, எத்தனையோ தடைகள் வருகிறதுப்பா என் வாழ்க்கையில். உன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாம தவிக்கிற ஆண்டவரே, தூதர்களை அனுப்புங்க. இந்த மாதிரி வட திசையில் உள்ள தூதர்களை அனுப்புங்க. அந்த வட திசையில ஆராதனை கூட்டத்திற்கு இந்த வல்லமையான தூதர்களை அனுப்புங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ சூனியங்கள், எத்தனையோ பிள்ளி சூனியங்கள் ஆண்டவரே சோதர பிழையாம் என்ற ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை எடுத்துட்டு வந்து ஆண்டவரை மிரட்டுறாங்க, சபிக்க பார்க்கறாங்க. ஆனால் இந்த ஆண்டவரே சோதர இந்த வட திசையில் உள்ள அவர் நாமத்தை உள்ளத்தில் ஏற்றி கொண்டு ஒரு தூதன் வந்த நிமித்தமாக அவர்களை அழிக்க முடியாமல் இருந்ததே. அப்பேற்பட்ட ஒரு தூதனை கொண்டாங்கப்பா என் வாழ்க்கையில. அப்பேற்பட்ட ஒரு தூதை என் வாழ்க்கையில கிரியை செய்யணும். அரபலதரா, angel of his name, angel of his name, angel of his name, ரபக ரபல துரபக ரபலதரபா, angel of his name. இந்த B2B குடும்பத்தோட செயல்படு. angel of his name B2B குடும்பத்தோட செயல்படு. B2B ஃபேமிலிக்கு, B2B HQக்கு, B2B சிட்டி சர்ச்சுக்கு, B2B ஆன்லைனுக்கு ஆண்டவரே என்னென்ன நோக்கங்களை வைத்திருக்கிறீர்களோ அதை தடைபடாதபடிக்கு தடைகளை உடைத்து இயேசுவின் நாமத்தாலே என்னென்ன நோக்கத்தை பரலோகம் நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேறத்தக்கதாக, அந்த நோக்கங்களை நிறைவேறத்தக்கதாக நடுவில் வருகிற அத்தனை சத்துருக்களை அழிப்பீராக. நடுவில் வருகிற அத்தனை சத்துருக்களை அழிப்பீராக. கட்டுகள் உடையவதாக, தடைகள் முறிக்கப்படுவதாக, வெண்கல கதவுகள், இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுவதாக. angel of his name, angel of his name work for me. ஆமென். அவருடைய நாமத்தின் தூதனானவரே எங்களுக்கு வேலை செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வேலை செய்யும்படியா கட்டளை கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ரகபகலதரபா, உங்க பிசினஸ்ல தடையா, உங்க தொழில் வியாபாரங்கள தடையா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அவருடைய பிரசன்னத்தின் தூதனானவர், அவருடைய நாமத்தின் தூதனானவர் எனக்கு முன்பே செல்வாராக, எனக்கு முன்பே செல்வாராக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. அவருடைய நாமத்தின் தூதனானவர் எனக்கு முன்பே செல்வாராக. உங்க குடும்பத்துக்கு முன்பாக செல்லட்டுமே, உங்களுடைய பிசினஸ்க்கு முன்பாக செல்லட்டுமே, உங்க பிள்ளைகள் வாழ்வுக்கு முன்பாக செல்லட்டுமே. தம்பி ஜெபம் பண்ணு, வாயை திறந்து. ஆமே ஸ்தோத்திரம். என்னுடைய எதிர்காலத்துக்கு முன்பாக செல்லட்டும். கர்த்தர் கிரியை செய்கிறார், கர்த்தர் கிரியை செய்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த தூதன் என்ன காண்பிப்பதில்லை? இரக்கமே காண்பிப்பதில்லை. பாவம் வருது அவன் பார்க்காது, அடிச்சு தட்டி தூக்கி கிளப்பிடும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ தடையே இல்லாமல் நீங்க போவீர்கள். ஏன் தெரியுமா? அவருடைய அவர் ஏன் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. யாத்திரையாகமம் 23:21 சொல்லுது, என்னுடைய நாமம் அவருக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்ன நோக்கத்தோட கர்த்தர் உங்களை படைச்சாரோ அந்த நோக்கம் நிறைவேறும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில சத்துருவின் நோக்கங்கள் நிறைவேற முடியாது. என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன நோக்கம் வைத்தாரோ அது மட்டும் தான் நிறைவேறும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மூணாவதாக ஏஞ்சல் ஆஃப் இஸ் ஃபயர். ஃபர்ஸ்ட் அவருடைய பிரசன்னத்தின் தூதனானவர், இரண்டாவது அவருடைய நாமத்தின் தூதனானவர், மூணாவது அவருடைய அக்கினியின் தூதனானவர். வாசிப்போம் ஏசாயா 6ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா ரிகபலதரா. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை வாசிப்போம். இந்த தூதன் என்ன பண்ணுகிறார் பாருங்க. இந்த தூதன் எப்படி இருப்பாருன்னு பாப்போம். வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சில மனுஷங்க தேவ பிரசன்னத்தை தடுப்பாங்க. உசியா ராஜா மரிக்கிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்ன தேவாலயத்தில் இல்ல. உங்க குடும்பத்துல சில ஆளுங்க இருப்பாங்க, உங்க நட்பு வட்டாரத்துல சில ஆளுங்க இருப்பாங்க, தேவ பிரசன்னத்தை தடுப்பாங்க. ஒன்னா அவன் சாகணும், இல்ல அவனுடைய நட்பு உன் வாழ்க்கையில சாகணும். ஒன்னா அவன் சீரியஸா போய் தொலையணும், இல்லையா அவனை விட்டு நீ வந்துடும் வெளி. ஏன்னா they are presence destroyer. அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையிலிருந்து எடுக்கிறார்கள். Who is your friend? யாரோட நண்பர் பிரசன்னத்தை கெடுக்கிறவரா? அவரை நண்பரா வச்சிடாதீங்க. அந்த மாதிரி ஆட்கள் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும், உசியா ராஜா சாதாரண ஆள் இல்ல. He was a good man. He was a good man, but he was the person who stopped
the spiritual encounter in the nation of Israel. உசியா ராஜா எவ்வளவு நல்லவனாய் இருந்தாலும் ஏசாயா என்ற மிகப்பெரிய தீர்க்கதரிசி உசியா ராஜா சாகுற வரைக்கும் வல்லமையாக எழும்பவில்லை. காரணம் என்ன தெரியுமா? he was a presence destroyer. சில நண்பர்கள் உங்க வாழ்க்கையில இருப்பாங்கங்க, தேவ பிரசன்னத்தை அழிக்கிறதுக்குனே வருவாங்க. சேர்ந்துடாதீங்க, அவங்க கூட வச்சுக்காதீங்க. தான் நான் சொல்றேனே, உங்க எனக்கு அவ்வளோ காசு தராங்க, காசா முக்கியம், காசா முக்கியம். உலகமே ஆதாயம் பண்ணி ஆத்மா இழந்து போனால் என்ன லாபம்? என்னமா லாபம்? அதுக்கு உலகத்துல ஒண்ணும் இல்லாம இருந்து பரலோகத்தின் வாழ்வில மகிழ்ச்சியா இருக்கலாமே. அப்படி யோசிச்சு பாருங்க, பரலோக வாழ்க்கை பூலோகத்திலே அனுபவிப்பீங்க. ஏன்னா இந்த நார்தன் ஏஞ்சல்ஸை கர்த்தர் தருவார். இந்த வடதிசையில் உள்ள தூதர்களை உங்க வாழ்க்கையில அனுப்புவார். அவருடைய பிரசன்னத்தின் தூதனானவர், அவர் நாமத்தின் தூதனானவர், அடுத்தது அவருடைய அக்கினியின் தூதனானவர். இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய சித்தமில்லாதபடிக்கு தேவ பிரசன்னத்தை தடுக்கிற மனிதர்கள் உங்க வாழ்க்கையில் இருந்து இந்த நிமிஷத்தில் விலகுவார்களாக. ஆமென். சரி, தொடர்ந்து வாசிங்க. அந்த தூதர் என்ன பண்ணுகிறார் பாருங்க, வாசிங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். இந்த தூதர்கள் பேர் என்ன? சேராபீன்கள். ஆமென், ஹalleluya. வாசிங்க. அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. எத்தனை சேட்டைகள் இருந்தது? 6 விங்ஸ், 6 ரெக்கைகள் இருக்குது. வாசிங்க. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி. ஃபர்ஸ்ட் 2 சேட்டைகளால் எதை மூடிக்கிறாங்க? மூஞ்ச மூடிக்கிறாங்க. என்னங்க மூஞ்ச மூடினா எப்படிங்க பார்க்கிறது? ஏன்னா இந்த தூதர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா வட திசையில் இருக்கிறபடியால், அவர்கள் பிதாவின் சமூகத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறபடியால் அவர்கள் யாரை பார்க்க விரும்பவில்லை? அந்த பரலோக பிதாவின் மகிமை பார்ப்பதுக்கு பயப்படுகிறார்கள். ரக்கையை வச்சு மூஞ்ச மூடிக்கிறாங்க. நம்ம இங்க ஆண்டவரே போய் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு கேட்கிறோம். கர்த்தர் சொல்றார், பார்த்தே செத்து. சரி, பார்க்க மாட்டான். அதனாலதான் அந்த தூதன் மூடிக்கிறான். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு மகிமை உள்ள பிதாவை நாம் ஆராதிக்கிறோம், எவ்வளவு மகிமை நிறைந்த தகப்பனை நாம் உட்கார்ந்து குட்டுறோம். அவருடைய சமூகத்துல எவ்வளவு ஏளனமா இருக்கும் பாருங்க. சில நேரத்துல மகிமையா இருக்கணும். தாவீது சொல்லுகிறார், அவர் நாமத்துக்கு ஏற்ற கனத்தை செலுத்துங்கள். கனவீனம் அனுத்திராதீங்க பிதாவின் சமூகத்தை. தொடர்ந்து வாசிங்க, என்ன நடக்குது பாருங்க. 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி. ஃபர்ஸ்ட் 2 செட்டையில மூஞ்ச முடிக்கிறாரு, அப்புறம் காலை முடிக்கிறாரு, அப்புறம் 2 செட்டைகளால் பறந்து. மீதி 2ல தான் பறக்குறாங்க. இல்லைன்னா அவ்வளவுதான், கீழே விழுந்துட வேண்டியதுதான். எவ்வளவு கனம் கொடுக்கறாங்க பாருங்க. அப்புறம் வாசிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இதுதான் சொல்றாங்க, கூப்பிடுறாங்களாம். டேய், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்களாம். இந்த சேராபீன் சொல்றார்களாம். சொன்ன உடனே என்ன நடக்குதுமா? 4வது வசனத்தை வாசிங்க. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால், கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து. என்னங்க இது? என்னங்க இது? சத்தம் கேட்டாலே நிலக்கால்கள் என்ன ஆகுதான்? ஆடுதான். சாதாரண தூதன் இல்லம்மா, இந்த வட திசையில் உள்ள ஒரு தூதர்கள். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய தூதர்கள் கர்த்தர் தேவாலயத்துக்குள்ளாக அனுப்புகிறார், தேவாலயத்துக்குள்ளாக அனுப்புகிறார். இங்க பாருங்க பாருங்க, இந்த கேராபீன்கள் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது ரீபாலா ஷக்கலதரபா எப்படி நீ அறிந்து கொள்ளலாம்? அந்த வாசல்கள் அசைந்தன. அப்புறம் ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஆலயம் எதனால நிறைந்தது? நம்மளுக்கு இந்த 1500 ரூபாய்க்கு மிஷின் வாங்கி புகை விட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் ரியலா வரணும், ரியலா வரக்கூடாது. ஆமென். அதனாலதான் சாலமன் தேவாலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ண புகை மூட்டமா வந்து ஆசாரியர்கள் நிக்க கூடாதபடிக்கு கீழே ஏன் விழுந்தானா? அந்த ஆலயத்துக்குள்ளாக யார் வந்துட்டா? சேராபீன்கள் வந்துட்டார்கள். அல்லேலூயா. நம்மளும் பேராலயம் கட்ட போறோம். பேராலயம் பிரதிஷ்டை பண்ணுகிற நாட்களை நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய சேராபீன்களை கர்த்தர் நம்ம ஆலயத்துக்குள்ளாக அனுப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புகை மூட்டத்தை ஒரு நாள் நம்ம பார்ப்போம், நிச்சயமா பார்ப்போம். இந்த மிஷின்ல வரதில்ல, கிருபையா வரது. ஆமென். அப்புறம் தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது இந்த சேராபீன்கள் ஒரு மனுஷன் வாழ்க்கையில வந்துட்டார்னா என்ன அடையாளம், எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், ஐயோ நான் முடிஞ்சேன் அப்படின்னு தானா உங்களுக்கு தோன்றிடும். இந்த தூதர்கள்லாம் வந்துட்டாருனாலே நீங்களே என்ன நினைச்சுப்பீங்கன்னா, ஓ நம்மள முடிச்சிட்டானுங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருவீங்க. ஏன்னா அந்த தூதர் நிமித்தமா உங்களுக்கு ஒரு பயம் உண்டாகும். எத்தனை பேருக்கு இப்படி நடந்திருக்குன்னு தெரியல. நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க,
திடீர்னு ஒரு பயம் உண்டாகும் தெரியுமா? அப்படியே பக்கத்துல திரும்பி பார்க்கறதுக்கு ஒரு பயம் உண்டாகும். நம்மளுக்கு ஜெபம் பண்ணா தானே, அது ரெண்டாவது. இந்த மாதிரி ஜெபம் பண்ற ஆளுக்கு சொல்றேன், அப்படியே ஒரு மாதிரி பயம் உண்டாகும். இப்படி தலை இப்படி திருப்பதுக்கு யோசிப்போம். அப்போ புரிந்து கொள்ளுங்க, இந்த மாதிரி ஒரு தூதனை கர்த்தர் நீங்க உட்கார்ந்த இடத்துல அனுப்பி இருக்கிறார். பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். இவர் தூதரை தான் பார்த்தார். ஆனா இவர் என்ன நினைச்சிட்டாரு? ஆண்டவரையே பார்த்துட்டு நினைச்சுட்டார். ஆண்டவர் எல்லாம் பார்க்கலங்க, அவருடைய வட திசையில் உள்ள ஒரு தூதரை பார்த்திருக்கிறீங்க, ஆச்சரியமான ஒரு தூதரை பார்த்திருக்கிறீங்க. அப்புறம் வாசிங்களேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். ஆமென். இந்த தூதர் என்ன பண்ணுகிறார்னா, ரெண்டு காரியம் பண்ணுவார். ஒன்னு, பரலோக அக்கினியை கொண்டு வந்து தருவார். இரண்டாவது, ஜனங்கள் பாவத்தை விட்டு விலகி ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியாக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணும்போது திடீர்னு வேர்க்கும் பாத்தீங்களா? அப்போ நீங்க புரிந்து கொள்ளணும், சேராபீன்களை கர்த்தர் உங்க மத்தியிலே அனுப்பி இருக்கிறார். வட திசையில் உள்ள ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். இவர் பேசினார்னாலே நிலக்கால்கள் அசையும். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த தூதர் உங்க வாழ்க்கையில பரலோக அக்கினியை கொண்டு வர போகிறார். உங்களை கட்டி வச்சிருக்கிற அசுத்தாவிகள், உங்களை கட்டி வச்சிருக்கிற சிறைச்சாலைகளுடைய அஸ்திபாரங்கள் அசைந்து போக போகுது. பவுல் சீலாவும் இரவலை எழும்பி ஜெபித்தபடியால், துதித்தபடியால், ரீபா கரபாலா தரபா, கர்த்தர் அனுப்பின தூதன் கேராபீன்கள், சேராபீன்கள், அல்லேலூயா, ஒரு பரலோக அக்கினி உங்க மேலாக இறங்கட்டும். ஜெபம்னுங்க, பரலோக அக்கினி மேலாக இறங்கட்டும்பா. சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைவதாக, அஸ்திபாரங்கள் அசைவதாக, பாவங்கள் நீங்கி கழுவப்படுவதாக. மூணு காரியம், சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைந்து போகும், பாவங்கள் நீங்கி கழுவப்படுவீர்கள், பரலோக அக்கினி உங்க மேலாக வரும் வரும். ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை தாங்க, இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை தாங்க. Whenever I pray, let me feel the fire of God. Whenever I pray, let me feel the fire of God. ஆண்டவரே, ஒவ்வொரு முறை நான் ஜெபிக்கும் பொழுது பரலோக அக்கினியை நான் அனுபவிக்க வேண்டும், பரலோக அக்கினியை நான் அனுபவிக்க வேண்டும். ஜெபம் பண்றீங்களா? அந்த பரலோக அக்கினி வரணும். நிறைய பேரோட ஜெப வாழ்க்கை தொய்ந்து போய் கிடக்கிற காரணம் என்னன்னா, பரலோக அக்கினி வரல. ஆனா இந்த காலையில பரலோக அக்கினி வரட்டுமே. இந்த நேரத்துல ஜெபம் பண்ண பரலோக அக்கினி, சேராபீன்கள் ராகாபகலதரபா, God's angel who brings fire. ஆமென். தேவனுடைய அக்கினியை கொண்டு வருகிற தூதர்கள் உங்க மேல் இறங்கி வருவார்களாக, உங்க வீடுகளுக்குள்ள இறங்கி வருவார்களாக, உங்க ஜெப அறைகளுக்குள்ள இறங்கி வருவார்களாக. Fire of God உங்க பிசினஸ் மேலாக, உங்க பிள்ளைகள் மேலாக, உங்க ஃபேமிலி மேலாக, நம்ம சபையின் மேலாக அக்கினி. சேராபீன்கள், ரீபா காலாபாலா, சேராபீம்ஸ், in the name of Jesus. ஆமென். பரலோக அக்கினியை மேல கொண்டு வந்து வைங்க, பரலோக அக்கினியை கொண்டு வந்து மேலாக வைங்க. என் நாவை சுத்தப்படுத்துங்க. ரீபாலா தூராபகலா தரபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைவதாக. ஆமென். என் நிமித்தமா அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆமென். கரங்களை தட்டி இந்த பரலோக அக்கினியை கொண்டு வருகிற தூதர்கள் நம் மத்தியில இறங்கி வந்தபடியால் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ரிபாபாலதரகலா. இதான் பவுல் ஜெபம் பண்றாரு. ஆவிக்குரிய அறிவிலே, அவரை அறிகிற அறிவிலே வளரணும். சும்மா சாதாரண அறிவு இல்ல, அரைச்சமாவே அரைக்கிறது இல்ல, பெரிய பெரிய வெளிப்பாடுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆமென். ஹல்லேலூயா. பரலோக அக்கினி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்கள், the mysteries of spiritual world. ஆவிக்குரிய உலகத்தின் ரகசியங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்க அனுபவிக்க போகிறீங்க. you are going to experience it. ஹல்லேலூயா. நான் என் வாழ்க்கையில் சொல்றேன், எப்பெல்லாம் ஜெபிக்கிறனோ, இத்தனை ஏசி போட்டு இந்த ஃபேன் எல்லாம் போட்டாலும் வேர்த்துக்கிட்டே இருக்கும். ஆமா, இந்த சேராபீன் கர்த்தர் நம்மளுடைய ஆலயத்தில் அனுப்பி இருக்கிறார். அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுவதாக. அதனாலதான் இரவுல பவுல் ஜெபம் பண்ணும்போது, சீலா ஜெபம் பண்ணும் பொழுது அஸ்திபாரங்கள் அசைந்தன.
அங்க வந்த தூதன் யாரு? சேராபீன். உங்களை கட்டி வைத்திருக்கிற, உங்களை அடக்கி வைத்திருக்கிற, உங்களை முடக்கி வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய சிறைச்சாலைகள் அசைக்கப்பட வேண்டும். ஆமென். சேராபீன் வந்தால் நீங்க ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் இந்த வடதிசையில் உள்ள தூதர்களை அனுப்புங்கப்பா, வடதிசையில் உள்ள தூதர்களை அனுப்புங்கப்பா. கேராபீன்கள், சேராபீன்கள் எங்க சபைகளுக்குள்ளாக அசைவாடுவதாக, எங்க சபை ஜனங்களோட வாழ்க்கையில அசைவாடுவதாக. ரீபா காமா நாந்தா தேவ மகிமை இறங்கி வருவதாக. ஆமென். நான்காவதாக இந்த வடதிசையின் தூதர்களுடைய மகிமையை பாருங்களேன். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும். எந்த இடத்துல இருந்து காற்று வருது? வடதிசையிலிருந்து. ஆமென். அப்போ இந்த தூதர்கள், காற்றுனா தூதர்கள் உங்களுக்கு தெரியும், ஆவிக்குரிய லாங்குவேஜ் இல்லையா? வடதிசையிலிருந்து ஒரு காற்று. அப்போ இந்த தூதர்கள் எங்க இருந்து வராங்க? வடதிசையிலிருந்து வராங்க. வந்து என்ன பண்றாங்க பாருங்க, வாசிங்க. புசல் காற்றும் பெரிய மேகமும், பெரிய மேகமும் அதோடே கலந்த அக்கினியும் வர கண்டே. பாத்தீங்களா? காற்று, மேகம், அக்கினி. அதனாலதான் சபையில நீங்க உட்கார்ந்து ஆராதிக்கும் போது திடீர்னு காத்து உங்க மூஞ்சில படுற மாதிரி இருக்கும். தேவதூதன் திடீர்னு ஏதோ ஒரு வெயிட்டா உங்க மைண்ட் மண்டை மேல இறங்கின மாதிரி இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்காது, அதான் மகிமையின் மேகம். ஆமென். சில நேரத்தில் அப்படியே வேர்த்து வேர்த்து கொட்டும். ஏன் தெரியுமா? பரலோக அக்கினி. காற்று, மகிமை, அக்கினி. சொல்லுங்க, காற்று, மகிமை, அக்கினி. இதெல்லாம் தேவ தூதர்கள். சரி, இந்த தூதர்கள் வரும்பொழுது என்ன நடக்குமா? எப்படி இருப்பார்கள் இந்த தூதர்கள்? எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அவைகளுடைய முகங்களும் அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்திலே 4 மனுஷ முகமும். அப்போ இந்த தூதனுக்கு எத்தனை முகம் இருக்கு? நமக்கு 2 முகம் இருக்க மாதிரி இந்த தூதனுக்கு 4 முகம் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு, தெரியும். இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா தெரியுது. சரி, ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். சரி, ஓகே, வாசிங்க. 4 மூஞ்சி இருக்கு அந்த தூதனுக்கு. என்னென்ன மூஞ்சா? வாசிங்களேன். 4 மனுஷ முகமும், சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும், கழுகு முகமுமாய் இருந்தன. 4 முகம் இருக்கு. ஒன்னு மனுஷ முகம், சிங்க முகம், கழுத எருது முகம். அதாவது எருதுன்னா என்னது? எரும மாடு. ஆமா, மாடு பத்திரிக்கையில எரும மாடு. எரும மாடு. ஒரு தூதன் எப்படி இருப்பாரு? எரும மாடு மாதிரி இருப்பாரு. ஏன்னா எரும மாடு மாதிரி சில விசுவாசிகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் டீல் பண்றதுக்கு எரும மாடு மாதிரி தான் கர்த்தர் சில தூதர்களை வச்சிருக்கிறார். ஒரு ஆள் நம்ம சபைக்கு கூப்பிடுறேன், ஏன் பிரதர் சபைக்கு வரல, வாங்க அப்படின்னா அவரு ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் கரெக்டா சபைக்கு வந்துடுறேன். நான் என்னை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாதீங்கன்றார். 6 மாசமா சபைக்கு வரல. என்னை பார்த்து நீங்கெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னமோ இவர் வந்தனால எனக்கு ஏதோ நடக்க போறது. டேய், ஓன் நல்லதுக்கு கூப்பிட்டா என்னை பார்த்து நீங்கெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்கன்ற 3 வாரத்துல பிரச்சனை தலைக்கு மேல ஆடுது. பாருங்க தேவ பிள்ளைகளை, இந்த மாதிரி எருமை விசுவாசிகளுக்கு தான் கர்த்தர் சில தூதர்களை எருமை மாதிரி வைத்திருக்கிறார். அவருக்கு படைத்தவருக்கு தெரியுமல்லவா? தகப்பனுக்கு தெரியாத மூணு புள்ள பெருத்த தகப்பனுக்கு எந்த பிள்ளையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. ஆடுற மாட்டை எப்படிதான் பிரதர் கறக்கணும்? ஆடிதான் கறக்கணும். பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும். எரும மாட்டு விசுவாசிகளுக்கு எரும மாடு தூதனை வச்சுதான் தரணும். ஆமென். ஆமா ஆமா, எஸ்தருக்கு நம்ம தயவை கொடுத்து டீல் பண்ணிடலாம். ஆனா மொர்தெகைக்கெல்லாம் அடி 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 கொடுத்து தான் டீல் பண்ணும். அதனாலதான் அவன் பேர் என்ன காய்? மொத்தமான வாங்குற காய் அவர். ஆமென். சில ஆளுங்க எஸ்தரா இருப்பீங்க, கர்த்தர் கிருபையா கொடுப்பார். மொத்த காயா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்திக்கிட்டே இருப்பார். ஓகேவா? சரி, ரைட்டு. ஃபர்ஸ்ட் மனுஷன் முகம் இருக்கும், அப்புறம் சிங்க முகம் இருக்கும், அப்ப எரும மாடு இருக்கும், 4வது என்னவா இருக்கும்? கழுகு முகம். ஒண்ணுமில்லை, இப்படி ஒருத்தர் வந்து உங்ககிட்ட நின்னாருன்னு வைங்களேன். இப்ப வந்து நின்னுட்டு ஹலோ டெபரா ஹவ் ஆர் யூ அப்படின்னா அப்படின்னு போயிடும். நாம் இல்லம்மா நான் அவனை பாதுகாக்கிறது, நீ வந்துராத பக்கத்துல. சரிங்களா? இந்த தூதர்கள் எங்க இருப்பார்கள்? எப்பேற்பட்ட தூதர்கள் இந்த தூதர்கள்? பாருங்க எப்படி, பாருங்க அவங்க பேசினா என்ன நடக்கும் பாருங்க. வாசிங்களேன், 1ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிங்க. அவைகள் செல்லும் போது அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்டேன், அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும். எப்படி இருந்துச்சா? அவங்க செட்டைகள் அடிச்சுச்சான், அப்படியே சுனாமி வந்தது மாதிரி இருந்துச்சான். யோப்பா, என்ன தூதர் அது? வட திசையில் உள்ள ஒரு தூதர், ஒரு தூதர். ஆமென் ஆமென். 4 மூஞ்சு, 4 சைடு 4 மூஞ்சு இருக்கு. ஆமென். அப்புறம் பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும். சர்வ வல்லவருடைய சத்தம் போல இருக்குதான். அதாவது எக்ஸேக்கியேல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படியே சுனாமி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இது கடவுளே பேசுற மாதிரி இருக்கு. எதுக்கு? செட்டைகளை அடிச்ச உடனே
அப்படியே கடவுளே பேசுற மாதிரி இருக்கான், அந்த அளவுக்கு சத்தமா. அப்புறம் வாசிங்க. ஒரு ராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. ஆமென். அப்புறம் பாருங்க, அவைகள் நிற்கும் போது தங்கள் செட்டைகளை தளர விட்டிருந்தன. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில் அவைகளுடைய தழைகளுக்கு மேலாக போதும். அப்போ பாருங்க, இவ்வளோ ஒரு மகிமை நிறைந்த அந்த தூதன் சாதாரண தூதன்லாம் இல்ல. கர்த்தர் வந்து நம்ம தூதர்கள்னா நம்ம போட்டோ வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அப்படியே சாதாரணமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. மேல ஒரு கிரவுனு, குட்டிய ஒரு குழந்தை, இத்தனோண்டு ரக்க அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. எப்படி இருக்குது பாத்தீங்களா? இதை வாங்கி நம்மளுக்கு வீட்டில் வச்சு போட்டோ போட்டு கீழே விளக்கு வர வச்சிருக்கான். இந்த தூதன் உனக்கு வெளிச்சம் கொடுப்பானா? இவனுக்கு தூதனுக்கு வெளிச்சம் கொடுக்குற டெக்னாலஜியில ஃபாலோ பண்ற ஆளுங்க நம்ம ஆளுங்க. சில ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா தூதனுக்கு போட்டோ வீட்டில் வெளியே வச்சிருப்பான், வீட்டுக்குள்ள கூட விட மாட்டான், அது வேற விஷயம். வெளியே வச்சிருப்பான், ஏன்னா அவன் பயந்தா பேடி. போட்டோவை தூக்கி வச்சிருக்கான் பாருங்க. ஏப்பா விசுவாசத்தை வைன்னு சொன்னா போட்டோ வைக்கிறான். அன்னைக்கு ஒரு தம்பி எப்படிதான் நைட்டு பிசாசு வருது கனவுல, என்ன பண்ணிட்டு இருக்க? பைபிளை தூக்கி தலகாணி கீழே வச்சிருக்கேன். ஏடா பைபிளை தூக்கி இருதயத்திலையும் வாயிலையும் வையின்னு கர்த்தர் சொன்னார்னா இவன் தலகாணி கீழே வச்சு தெரிஞ்சிருக்கு. உன்னையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் உன்னையெல்லாம் சகல சத்தியத்துக்குள்ள நடத்த முடியும். பெரிய இதுதான் எரும மாட்டு ஆளுகள். இவர்களெல்லாம் அப்படி டீல் பண்ணி வேணும் இவங்களெல்லாம். அதுதான் தூதன் அப்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். அவ்வளோ வல்லமை உள்ள தூதன். இப்போ இந்த தூதன் எப்படி பாருங்க, வாசிங்களேன் 26வது வசனத்தை வாசிங்க. இந்த தூதர்கள் எங்கே இருப்பார்கள்? அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில், அவருடைய தலைகளுக்கு மேலுள்ள மண்டலங்கள் மேல். அப்போ இந்த ஒரு தூதனுக்கு மேலாக ஒரு என்னவே இருக்கு, ஒரு மண்டலமே இருக்கு. தூதனுடைய தலைக்கு மேலாக என்ன இருக்கு? சும்மா இல்ல, அவ்வளவு பெரிய மண்டபம், ஒரு மண்டலமே இருக்கு. அது பாருங்க என்ன நடக்குது பாருங்க, அதான் ரொம்ப பவர்ஃபுல் சொல்றேன், வாசிங்க. நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும். என்னங்க சிங்காசனத்தின் சாயலும். அல்லேலூயா. அப்ப இந்த தூதன் யாருன்னா, இது பார்க்கிறதுக்கு நீங்க தூதன், ஆனா இந்த தூதனுடைய தலை மேல யார் உட்கார்ந்து இருக்காருன்னா தேவனுடைய சிங்காசனம் இருக்கு. அப்போ சிங்காசனத்தை தலை மேல சுமக்கிறதுக்கு ஒரு தூதனை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். இது பிதாவினுடைய நிரந்தர சிங்காசனம் இல்ல, இது பிதா அங்கிங்கி அப்படியே அங்கிங்கி போவதற்காக அதுக்கு டிராவலிங் ஏஞ்சல். என்ன ஏஞ்சல்? இந்த தூதனுடைய தலை மேல இருக்க சிங்காசனத்துல உட்கார்ந்துகிட்டு அப்படியே உலாவிக்கிட்டு வராரு. இது பிதாவுடைய பர்மனன்ட் த்ரோன் கிடையாது. புரிந்தா உங்களுக்கு? முதல் அதிகாரத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா வீல்கள் சக்கரங்கள் சொல்லிட்டே இருப்பார். எவ்வளவு வல்லமை இருக்கு பாத்தீங்க. அப்ப இந்த தூதன் எங்க போவார்? இந்த தூதனுடைய நடவடிக்கை என்ன? இந்த தூதன் எங்க இருப்பார்? பிதாவின் சிங்காசனத்தை சுமந்து கொண்டிருக்கிற தூதர். சொல்லுங்க, பிதாவின் சிங்காசனத்தை சுமந்து கொண்டிருக்கிற தூதர். இந்த தூதன் எங்க போவார், எங்க இருப்பார்? எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். எசேக்கியேல் 1:12 வாசிப்போம். அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டும் என்றிருந்த, ஆவி போக வேண்டும் என்றும் இருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அல்லேலூயா. இந்த தூதர்கள் எங்க போகிறாங்கன்னா, எங்க தேவ ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல இந்த தூதர்கள் இருக்கிறார்கள். ராகபகலதரபா. அதனாலதான் வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க என்ன உண்டு. ஏன்னா கர்த்தர் இவ்வளோ பெரிய தூதர்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்க இந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறார். இங்கே இந்த விதமான தூதர்களை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். இங்கே எசேக்கியேல் கண்ட முதல் அதிகாரத்திலே கண்ட தூதர்களை கர்த்தர் இங்க அனுப்பி இருக்கிறபடியால் நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி ரீபா கராபா லாதரா ஆவியானவர் எங்கே உண்டோ இந்த மாதிரி அற்புதமான தூதர்கள் வருகிறார்கள். ஆவியானவரே இந்த மாதிரி தூதர்களை கொண்டு வாங்க. பெரும் இரைச்சலை கொண்ட தூதர்கள் ஆண்டவரே, அந்த செட்டைகளை அடிக்கும் பொழுது உன்னதமானவருடைய சத்தம் போல இருந்தது. இந்த மாதிரி பெரும் இரைச்சல்களை கொண்ட தூதர்களை எங்க வாழ்க்கையில அனுப்புங்கப்பா. ஆமே, நீங்க எங்க வரீங்களோ அங்க இருப்பார்கள். ஆமா, நீங்க எங்க மத்தியில வாங்க டாடி, நீங்க எங்க மத்தியில வாங்க டாடி, நீங்க எங்க மத்தியில வாங்க. ரீ பாபா லாதாராக உங்க வீடுகளுக்குள்ளாக வருகிறார்கள். உங்க வீடுகளுக்குள்ளாக வருகிறார்கள். உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக வருகிறார்கள். உங்க தொழில் வியாபாரத்துக்குள்ளாக வருகிறார்கள். ரீபா காபா ராதுராபா ரபலா துரகலபலதரபா ஷகரபலதுரகலபலதரபா. மகிமை 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 மகிமை. ரீபா காபா ராதுராபா. ஆண்டவரே, இந்த மாதிரி தூதர்களை அனுப்புங்கப்பா. இந்த மாதிரி தூதர்களை அனுப்புங்க. கேராபீன்கள் சேராபீன்களை அனுப்புங்க. கேராபீன்கள் சேராபீன்களை அனுப்புங்க. மகிமை 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 எங்க வாழ்க்கையில நிரப்பட்டும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா ரிபாபாபாலதரா. அப்ப பாருங்க, கவனிங்க, ஒவ்வொரு முறை நீங்க துதித்து ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தின் தூதன் வந்துட்டா அவருடைய சிங்காசனத்தின் தூதனும் வருவார். அவருடைய பிரசன்னத்தின் தூதன் வந்துட்டார், அவருடைய சிங்காசனத்தின் தூதன் வருவார். ஏன்னா ஆவி எங்க போக வேண்டும் என்று விரும்புகிறதோ அந்த திசையில நேர் வழியாய் செல்வார். ஹல்லேலூயா ரிகாபாலதரா. உங்க வீடுகளுக்குள்ளாக, உங்க வீடுகளுக்குள்ளாக. அதனாலதான் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய மூத்தவர்கள் சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஏன் சொல்றான்? சும்மா நினைச்சிடாதீங்க, எல்லாம் ஒரு காரணத்தோட தான் சொல்றாங்க. நீங்க உங்க வீட்டுல புருஷனும் மனைவியும் பிள்ளைகளையும் சேர்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா ஆவியானவர் இறங்கி வருவார். ஆவியானவர் வந்துட்டா பிரசன்னத்தின் தூதன் உண்டாகும். ஆவியானவர் வந்துட்டா அவருடைய சிங்காசனத்தை சுமந்து கொண்டு வருகிற தூதன் வருகிறார்கள். இந்த மாதிரி தூதர்கள் அங்க வரும் பொழுது எப்படி அசுத்தாவி வந்து வேலை செய்ய முடியும்? அசுத்தாவிய பிரமிச்சு நின்றுவான். ஏன்? இந்த தூதர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், இந்த தூதர்கள் இவனுக்கு வந்து வேலை செய்கிறார்களா? ஏன் பிசாசு உங்களை அட்டாக் பண்றான் தெரியுமா? ஏன் பிசாசு உங்களை டார்ச்சர் பண்றான் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? அவன் ஆசைப்பட்ட தூதர்கள் அவனுக்கு வேலை செய்யாம உங்களுக்கு வேலை செய்கிறார்கள். உங்களுக்கு வேலை செய்ய நீங்கள் விசேஷித்தமானவர்கள், நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஹல்லேலூயா. ஐந்தாவதா, இது தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கப்படுகிற தனிப்பட்ட தூதர். ஸ்பெஷலி ஃபார் த ஹவுஸ் ஆஃப் காட். தேவனுடைய சபைக்கு மாத்திரம் இந்த தூதர். வாசிங்களேன், தானியேல் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். தானியேல் 5:25. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. மேனே மேனே தெக்கேல் உப்பாசின். ஒரு தூதன் வந்து எழுதுகிறார். உங்களுக்கு எனக்கும் தெரியும் இந்த தூதன் எப்பேற்பட்ட தூதன். ஒவ்வொரு தூதனுக்கும் ஒவ்வொரு வடிவம் இருக்கும். இந்த மேனே மேனே தெக்கேல் உப்பாசின் எழுதினார்ல, அந்த தூதன் எப்படி இருந்தார் சொல்லுங்க பாப்போம். வெறும் கை தான், வெறும். நீங்க சில நேரத்தில் இதை உங்களுக்கு நடந்திருக்குங்க. நீங்க ஜாம் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு யாரை தட்டின மாதிரி இருக்குமா? இல்லாட்டி ஜாம் பண்றதுக்கு கத்தரை எழுப்புவார். நீங்க எரும மாடு மாதிரி அப்படின்னு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரை தட்டின மாதிரி இருக்கும்ல. அதான் இந்த தூதன். இந்த தூதன் வந்துட்டானாலே ஜாக்கிரதையா இருக்கணும். மேனே மேனே தெக்கேல் உப்பாசின் விஷயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை கத்தர் இன்னொனுக்கு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். பெல்தசாஸ்தார் சொல்றாரு, மேனே மேனே தெக்கேல் உப்பாசின் அப்படின்னு என்னது? நாங்க தெரசுல வச்சு பார்த்தோம், நீ ஒன்னும் தகுதி இல்லைன்ட்டார். அதனால உன்னுடைய ராஜ்யத்தை எடுத்து யாருக்கு கொடுக்க போகிறேன்? தரியு ராஜா கொடுக்க போகிறேன். பெல்தசாஸ்தார் யாரு? நேபுகாத்நேசாருடைய பையன். சரி, ஏன் இந்த தூதன் அந்த பெல்தசாஸ்தார் கிட்ட இந்த ராஜத்துவத்தையும் ராஜரீகத்தையும் எடுத்து தரியு ராஜா கிட்ட கொடுத்தாரு? காரணம் என்ன? தானியேல் 5ஆம் அதிகாரம் 1-4. ரொம்ப பவர்ஃபுல் தேவ பிள்ளைகளே, கவனிங்க. பெல்தஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அதை 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசத்தை குடித்தான். பெல்தஷாத்சார் திராட்சை ரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் மேனே மேனே தெக்கேல் உப்பாசின் வேணுமா? அப்ப ருசி. அப்புறம் தொடர்ந்து வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். எதை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான்? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பொருளை சொந்த வேலைக்கு எடுத்த உடனே, அருவருப்பான வேலைகளுக்கு எடுத்த உடனே கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை தூக்கி இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டேன். சில தூதர்கள் இருக்கார்கள், தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறவர்கள். தேவனுடைய பிரசன்னத்தின் தூதனானவர், தேவனுடைய நாமத்தின் தூதனானவர், அடுத்தது தேவனுடைய அக்கினியின் தூதனானவர், 4வது தேவனுடைய சிங்காசனத்தின் தூதனானவர், 5வது தேவனுடைய நியாய தீர்ப்பின் தூதனானவர். கை எழுதிரு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை 2 காரியத்தை நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஒண்ணு, உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த காரியத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. நிறைய பேத்துக்குள்ள எப்படின்னா, கர்த்தர் ஒரு வேலையை கொடுப்பாங்க தேவனுடைய ஆலயத்துல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேலைக்கு இவங்க ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சிருப்பாங்க. அந்த வேலைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? அசிஸ்டண்ட்டை வச்சிருப்பாங்க. பெரிய வேலையெல்லாம் இருக்காது, இந்த டம்ளர் எடுத்து அங்கே வைக்கணும், அவ்வளோதான். அதுக்கு இவர் என்ன பண்ணுவார்? இங்கிருந்து அங்கே எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வச்சிருப்பார். அப்படி நீங்கள்லாம் வச்சுக்கவே கூடாது. மேனே மேனே தெக்கேல்
உபாசின். எழுதுனதான் விஷயம் முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தேவனுடைய ஆலயத்துடைய பொருளை நிர்விசாரணமா வச்சிருப்பாங்க. கர்த்தருடைய ஆலயத்துடைய பொருளை என்ன பண்ணுவாங்க? நிர்விசாரணம். தேவனுடைய ஆலயத்தில் ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்துருப்பார், நிர்விசாரணமா செய்வாங்க. சும்மா செய்யணுமே அப்படின்னு கடமைக்கு செய்வாங்க. கர்த்தர் அவங்க வாழ்க்கையில மேனே மேனே தெக்கல் உபாசின்னு எழுதிடுவார், நியாய தீர்ப்பை எழுதிடுவார். அதனாலதான் கர்த்தர் சொல்றார் இந்த யாத்திரையாமத்துல, இந்த தூதனுக்கு ஜாக்கிரதையாரு, இந்த தூதன் என்ன பண்ண மாட்டான்? பொறுத்து கொள்ள மாட்டான். தேவனுக்கு முன்பாக பயந்து வேலை செய்யணும். தேவனுடைய ஆலயத்தினுடைய பொருளை சொந்த வீட்டு பொருளை போல எடுத்துடக்கூடாது. ஆமென். அதனாலதான் உங்களுக்கு முன்பாக நான் வாழ்ந்து காமிச்சேன். இவ்வளோ பெரிய இடத்த நம்ம 25 சென்ட் வாங்குற வரைக்கும் நான் என்ன பண்ணேன்? எனக்குன்னு சொந்த வீடை வாங்கலை. அப்படி வாங்கும் பொழுது என் வீட்டை சபைக்கு வாங்கின இடத்துல நான் கட்டலை. தேவனுடைய பொருளை நமக்கு கொள்ளையாடுதலாய் தெரிந்து கொள்ளக்கூடாது. எரிகோ தேவனுடைய இது, அதுல இருக்கிற கம்பளியா இருந்தா என்ன, தங்கமா இருந்தா என்ன, எடுக்க கூடாது. தேவனுடையதை தேவனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும், ஒன்னோடதை ஒன்னொன்னுக்கு வச்சுக்கோ. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சுவிசேஷனால பிழைக்கணும், ரைட். ஆனா சுவிசேஷம் வளர்த்து ஒன்னே வளர்த்தாது. சுவிசேஷத்தை வளர்த்தணும், ஒன்னே வளர்த்த கூடாது. ஆமென். தேவ பிள்ளைகள், இங்க இருக்கிற ஊழியர்களா இருக்கிற உடன் ஊழியர்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய வேலையை ஜாக்கிரதையா செய்யணும். ஒரு தடவை அந்த தூதன் வந்து மேனே மேனே தெக்கல் உபாசின்னு எழுதிட்டாருன்னா உங்ககிட்ட இருக்க அந்த அபிஷேகத்தை தூக்கி நடத்து கொடுத்துருவார். நிறைய பேர்த்த பார்த்துருக்காங்க, கர்த்தர் சொல்லிட்டே இருப்பார், இந்த வேலையை ஒழுங்கா செய், இந்த வேலையை ஒழுங்கா செய், ஒழுங்கா செய்ன்னு சொல்லிட்டே இருப்பார். இவங்க நிர்விசாரணமா செய்வாங்களா, தப்புன்னு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தூக்கி இன்னொருத்தனை கொடுத்துட்டு போயிடுவார். அவங்க வந்து அப்படியே நிப்பாங்க சபையில, அவங்களுக்கு முன்பாகவே இன்னொருத்தனை கர்த்தர் உயர்த்திடுவார். அவங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் இன்னொருத்தனை உயர்த்திடுவார். டோன்ட் பிளே வித் காட் அண்ட் ஹிஸ் ஹவுஸ். தேவனுடனையும் தேவனுடைய வீட்டின் பொருட்களுடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது? விளையாடக்கூடாது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், அசதியாய் ஊழியம் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். பேசாம செய்யாம இருந்திருக்கணும், அசதியா ஊழியம் செய்யக்கூடாது. அதனால பவுல் கல்லடி கொண்டு அவரை நிர்வாணப்படுத்தினாலும் அவர் ஏன் போய் செய்யறாருன்னா, அசதியாய் ஊழியம் செய்து இந்த சாபத்தை வாங்கிடக்கூடாது. மேனே மேனே தெக்கல் உபாசின் வாங்கிடக்கூடாது. அல்லேலூயா. எல்லா காரியங்களுக்கும் மன்னிப்புண்டு. தேவனுடைய ஆலயத்தின் பொருள்களை எடுத்து ஏளனம் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிடக்கூடாது. உங்களுடைய இதயத்துக்குள்ளாக தாழ்மை உண்டாகும், பயம் உண்டாகும். கர்த்தருடைய காரியம். ஒரு சாட்சியை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது எங்க அப்பா சப்பெல்லாம் காணிக்க வந்து தட்டில் எடுப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்படி எடுக்கும் பொழுது பாருங்க, எழும்பிடுங்க. அப்படி தட்டில் எடுக்கும் பொழுது எங்க அப்பாவுடைய ஒரு டிரைவர் ஒருத்தர் வந்து என்ன பண்ண, எங்க அப்பா அதெல்லாம் பிஸ்னஸ்லாம் விட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார்ல, இந்த டிரைவர் ஒரு நாள் வந்து என்ன பண்ண, சர்ச்சுக்கு வந்தார். அவர் வந்துட்டு என்ன கஷ்டத்தில் இருந்தாரோ தெரில, 20 ரூபா நோட்டை எடுத்துட்டு போயிட்டார். நான் தான் காணிக்கை எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்கேன் எல்லாத்துட்டையும். 20 ரூபா நோட்டை எடுத்துட்டு போயிட்டார். நம்மளுக்கு என்ன தெரியும் போட்டானா எடுத்தானான்னு? எப்படிலாம் இருக்கானுங்க பாருங்க. நான் சில தேசத்துக்கு போயிருக்கிறேங்க, காணிக்கை டப்பா இருக்குல்லம்மா, இந்த சுருக்கு பை இருக்குன்னு, சுருக்கு பை, நம்மலாம் சுருக்கு பையெல்லாம் வச்சுக்க மாட்டோம். இந்த சுருக்கு பை காணிக்கை டப்பா இருக்கும்னு, அதுல 4-5 கம்பி வச்சிருக்கிறாங்க. பார்த்த திருடர்களுக்கு ஜாக்கிரதைன்னு வச்சிருக்காங்க போல இருக்கு, கவனிங்க. அப்போ அந்த 20 ரூபா நோட்டை அவர் எடுத்துட்டு சாயங்காலம் அவர் எங்கள் அப்பா கிட்டலாம் பேசிட்டு போயிட்டு திருப்பி உடனே வராராம். எனக்கு இது ஞாபகம் இல்லை, எங்கள் அப்பா சொன்ன சாட்சி. திருப்பி வராராம். வந்தா எந்த கையில் 20 ரூபா நோட்டை எடுத்தாரோ அதே கை இவ்வளோ பெருசாக வீங்கிருச்சு. அந்த இடையரப்பாளைய பிரிவு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்குள்ளாக ஒரு குளவி வந்து ஏதோ ஒரு பூச்சி வந்து கடிச்சு கையே வீங்கிருச்சான். திருப்பி வந்து சொன்னாராம், சாலமன் சார், நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த கையால் கடவுளுடைய பணத்தை எடுத்தேன், கடவுள் பாருங்க வீடு போகிறதுக்குள்ளேயே எப்படி தண்டிச்சிட்டாரு, இந்த அப்படியே கொடுத்துட்டு போனான். தேவ பிள்ளைகளே, ஊழியர்களுக்கு கூட தேவனுடைய பொருளை நிர்விசாரணமாக எண்ணிடாதே. ஏன் இந்த உடன் ஊழியர்கள் சில நேரத்தில், இந்த நேரத்தில் சொல்கிறேன், சில நேரத்தில் உடன் ஊழியர்கள் என் மேலே மன வருத்தப்படுவாங்க, ஏன் பாஸ்ட் இப்படி திட்டுறாரு? நீ சபிக்கப்பட்டுறக்கூடாது. மேனே மேனே தெக்கல் உபாசேன் அப்படின்னு ஒரு தடவை எழுதிட்டா 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் அது எழுதப்படுகிறது. அதே 5ஆம் அதிகாரம் முடிவுக்குள்ளாக என்ன நடக்குது பாருங்க, வாசிங்களேன். இதுக்கு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்தஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். அந்த அதிகாரம் முடிகிறதுக்குள்ளாக ஒரு ராஜா கொலை செய்யப்பட முடியுமா? பெல்தஷாத்சாருடைய ராஜத்துவத்தை கர்த்தர் பாராட்டும் பொழுது பொற்சிலையாக பாராட்டினார்.
பொச்சிலையாக பாராட்டினார். அன்னைக்கு இருந்த வல்லரசு, அவன்லாம் சாவான், அவனை கொலை பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. தேவனுடைய ஊழியத்தை அனாவசியமா நினைச்சிடாதீங்க. ஒரு தூதன் பார்த்துக்கிட்டே இருக்கான், சபையை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆமென். அதனால ஒவ்வொரு முறை நான் இங்க வரும் பொழுது நான் எனக்கு என்ன கர்த்தர் சொன்னார் அதை தான் நான் பேசுவேன். ஒவ்வொரு முறை நான் இங்க வரும் பொழுது கர்த்தர் என்னை இதை பேசுன்னு சொன்னா அதை தான் பேசுவேன், இதை செய்யின்னு சொன்னா இதை தான் செய்வேன். எல்லாத்துடைய பேச்சை ஏன் நான் கேட்கறதுக்கு இல்லைன்னா மேனே மேனே தெக்கேல் உபாசன், மேனே மேனே தெக்கேல் உபாசன் அப்படின்னா என்ன? அதை வாசிடுவோம். சில நேரத்தில் உங்களுக்கு அர்த்தம், சிலவங்களுக்கு புதுசாக வந்தீங்க உங்களுக்கு அர்த்தம் புரியாது. வாசிங்க 26 வாசிங்க. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். அவ்வளவுதான். அதாவது புரியுற மாதிரி சொல்லிட்டோம்னா, தேவனுக்கு முன்பாக நீ அயோக்கியனாய் மாறிவிட்டாய், தேவனுக்கு மரியாதையை கொடுக்கல, கர்த்தர் மகிமை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டார். எந்த அளவுக்கு மகிமை கொடுத்திருந்தார் தெரியுங்களா? இவங்கிட்ட இருக்க மகிமை எடுத்து 2 பேருக்கு கொடுக்க வேண்டியதா. மீதியானியர்களும் 2 ராஜா 2 ராணுவம், பெர்சியாவும் 2 பேரும், ஈராக் ஈரான் 2க்கும் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. தரியு ராஜா அன்றைய இரவே அவன் என்னவாய் மாறினான்? அரசனாய் மாறினான். பெல்தசாஸ்தார் அன்றைய இரவே கொல்லப்பட்டான். கவனிங்க, 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, அன்று இரவே தானியேல் அந்த பாபிலோன் தேசத்துல மிகப்பெரிய அதிகாரியாய் மாறினான். தேவ பிள்ளைகளுக்கு உயர்வு வந்துகிட்டே இருக்கும். ஆனா தேவனுடைய ஆலயத்தினுடைய பொருட்களை அலட்சியப்படுத்திட்டீங்கன்னா, கர்த்தர் சபையில உனக்கு ஒரு வேலையை கொடுத்தார், அந்த வேலையை உங்க சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு நீங்க தவறப்பட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்றார் மேனே மேனே தெக்கேல் உபாசின். ஜாக்கிரதையா இருக்கும். கண்களை மூடி நாம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வட திசையில் உள்ள தூதர்களை வாழ்க்கையில கிரியை செய்யணும்ப்பா. ஆண்டவரே, நான் ஏதோ தேவனுடைய ஆலயத்துல என் வேலையை நான் செய்யாம உதாரிசனம் மன்னிந்தனா, இன்னைக்கு நாங்க மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா, மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா. ஜெபம் பண்ணுங்க தேவ பிள்ளைகளே, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, தேவனுக்கு விரோதமா நான் செய்த எல்லா காரியத்தையும் மன்னிங்க. எனக்கு இந்த சபையில கொடுத்திருக்கிற வேலையை நிர்விசாரணம் பண்ண, இங்க வேலை செய்து விட்டு போட்டு டீ கடையில உட்கார்ந்து இருந்தேன், இங்க வேலை செய்து விட்டு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நியாயம் பேசிட்டு இருந்தேன், இங்க வேலை செய்து விட்டு போட்டு ஊழியர்களை குறை பேசிட்டு இருந்தேன், இங்க வேலை செய்து விட்டு போட்டு இவன் தப்பு அவன் தப்புன்னு சொல்லி இருந்தேன். இன்னைக்கு என்னையும் மன்னிங்கப்பா. யாரு எவ்வளவு மோசமா எனக்கு விரோதமா பண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, நான் மன்னிக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில மேனே மேனே தெக்கேல் உபாசின் என்ற ஆண்டவரே தேவனுடைய தூதன் எழுதிட கூடாதபடிக்கு எனக்கு மன்னிக்கிற இருதயத்தை தாங்க, மன்னிக்கிற இருதயத்தை தாங்க. உம்முடைய ராஜ்யத்தை கட்டணும். தேவனுடைய ஆலயத்தினுடைய பனிமுட்டுகளை ஆண்டவரே நாங்க ஏளனம் பண்ணிட கூடாது. ஆமாப்பா, தேவன் கொடுத்த வேலையை நாங்க உண்மையாய் செயல்பட செய்ய கர்த்தர் கிருபை தாங்கப்பா, செயல்பட செய்ய கிருபை தாங்கப்பா. ஆன்லைன்ல பாக்குற தேவ பிள்ளைகளே, நீங்க கூட ஆன்லைன்ல இருக்கிறீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். இந்த லிங்கை காப்பி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்களை அனுப்புங்க. அது மூலமா வசனங்கள் பரவும் பொழுது, அது உத்தமமா செய்யும் பொழுது அதோட மகிமையை கர்த்தர் உங்களுக்கு தெரிவார், அதோட மகிமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அந்த மகிமையை இழந்து போவதில்லை, அந்த மகிமை பெறாமல் போவதில்லை. தேவனுக்கென்று உண்மையை வேலை செய்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாசம் முடிவதற்குள்ளாக ஒரு மகிமையை கர்த்தர் தந்து உங்களை அலங்கரிக்க போகிறார், ஒரு மகிமையை தந்து உங்களுக்கு அலங்கரிக்க போகிறார். அல்லேலூயா. ரகபலதரபா கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, பலனடைய ஊற்றிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஆவியானவரே, ஞானத்தின் ஆவியே. ஆன்லைன்
ஆன்லைன்ல ஜனங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறோம். எஸ்தர் தேவி அவர்கள் ஹாஸ்பிடல்ல இருக்கிறாங்க. கர்த்தருடைய தூதர்கள் இப்பொழுது அவர்களை தொடுவார்களாக. பெதெஸ்தா குளத்துக்குள்ளாக வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ஆமென் அந்த குளத்தை குழப்பினவர்கள் சுகத்தை உண்டாக்கின ஹீலிங் ஏஞ்சல்ஸ் உங்க ஹாஸ்பிடல் இப்பொழுது விசிட் பண்ணுவார்களாக. சித்ரா அவர்களுக்காக, வினிஷா அவர்களுக்காக, மார்ஷல் அவர்களுக்காக, காளிதாஸ் அவர்களுக்காக, மோனிகா அவர்களுக்காக, கேத்ரின் அவர்களுக்காக, இமானுவேல் அவர்களுக்காக, ஏஞ்சலின் ஜாய்ஸ் அவர்களுக்காக, ஆமென் சோத்ர ஜூலியட் கீதா அவர்களுக்காக கர்த்தர் சோத்ரம். இன்றைக்கு உங்க குடும்பத்துக்குள்ளாக, உங்க தொழில் வியாபாரங்களுக்குள்ளாக கர்த்தருடைய தூதர்கள் இறங்குவார்களாக. அற்புதங்கள் செய்ய வேண்டிய இடத்துல அற்புதம் நடப்பதாக. கர்த்தர் கதவுகளை இன்றைக்கு திறப்பார்களாக. அடைக்கப்பட்ட கதவுகள் தூதர்கள் நிமித்தமாய் திறக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதம் செய்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. அசைவாடும் ஆவியே தூய்மையே அசைவாடும் ஆவியானவரே, அவருடைய சிங்காசனத்தின் தூதனானவர், அவருடைய பிரசன்னத்தின் தூதனானவர். ஆமாப்பா எங்கள் இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் இடம் அசைய ஆவியானவரே ரக்கமகல தரபல தரமா. ஆமாப்பா எங்கள் இடமாசைய எங்கள் உள்ளங்கள் நிரம்ப இறங்கி வாங்கப்பா. ஆண்டவரே, ஆவிக்குரிய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி தூதர்களோடு கூட இருக்கிறார்கள். இந்த வடதிசையில் உள்ள அந்த ஆராதனையின் சேனைகள் எங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்துல நாங்கள் செல்லுகிறோம்பா. தேவன் பெரிய காரியத்தை செய்வீராக. அபிஷேகம் உண்டாகுவதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அதிசயங்களை செய்யுங்க. ஆன்லைன்ல நீங்க ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நான் மறக்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் உங்களுக்கு ஒத்தாசை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். விசுவாசத்துல பேசுங்க, அற்புதங்கள் நடக்கும். ஆமென். You are blessed. Bye bye.